ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சூப்பரான காதல் ஸ்டோரி சொல்லலாம். இது ஒரு ஒன் சைடு காதல், அவ்வளோதான். எல்லாரோட வாழ்க்கையில மின்னல் மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு போயிடும். வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு போயிடும். ஸோ என் வாழ்க்கையில் அப்படி மின்னல் வந்துட்டு ஒரு பொண்ணோட ஸ்டோரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரில். நான் வந்து ஆல்ரெடி பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பெங்களூரில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பெங்களூர்லேருந்து ஒரு 550 கிலோமீட்டரில் பதாமி கோட்டை அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபோர்ட், அந்த காலத்தில் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்களோட தலைநகரமாக இருந்துச்சு கிபி 540. அதுக்கப்புறம் பல்லவர்கள் வந்து இதை வந்து 642 வந்து இந்த கோட்டையை வந்து அடிச்சிட்டாங்க, அவங்க கைப்பற்றிருக்கும் போது. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு பேர் அவரோட பேர் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் இந்த கோட்டையை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி கட்டிட்டாங்க. கட்டும்போது பார்த்தீங்கன்னா 2 சவுர் வச்சு கட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து நெலஞ்சியம் அந்த காலத்தில் அந்த இதெல்லாம் வைக்கிறதுக்காண்டி உள்ள வந்து சின்ன ஒரு பாதையாக இருக்கும். நான் உள்ளே பார்த்தேன். ஸோ இருந்த ஃபோட்டோஸ்லாம் போடுறேன், எடுத்த ஃபோட்டோஸ்லாம் போடுறேன். எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒரு நாள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பைக் எடுத்துகிட்டு நான் என் மச்சான் நடுவில் கிளம்ப பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதாமி கோட்டை அங்கே போகணும். அங்கே வந்து ரொம்ப இயர்லியாக போயிட்டோம். இயர்லியாக போயிருந்தோம், செம்ம க்ரௌடு. அங்கே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் பார்க்க வராங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வராங்க, நிறைய பேர் வராங்க. ஸோ அந்த சிறுத்தை படம், நம்ம கார்த்தி படம் இருக்கலாம், அந்த கார்த்தி படம் கூட அங்கே வந்து எடுத்த படம் தான். அந்த ஃபைட்ஸ்னு வந்து அங்கே எடுத்திருப்பாங்க, அந்த கோட்டையில் வச்சு எடுத்திருப்பாங்க. நல்லாயிருக்கும் அந்த ஒரு கோட்டை வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 அடுக்கு மடியாத மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த கோட்டையை. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கில் வந்துட்டு அப்போ என் கேமரா கொஞ்சம் லாங் லென்ஸ் போட்டு கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு கோட்டை இருக்குது, அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு குரங்கு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கடுத்து அங்கேருந்து ஐஹோலி பட்டுக்கல் 2 பிளேஸ் பக்கத்தில் இருக்கும், ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 2 ஐஹோலி அப்படிங்கிற பிளேஸ் போயிட்டு இருக்கோம். நானே மச்சானும் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அங்கே வழி தெரியாது. அப்போ வந்து அங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்டோம், ஒரு நல்ல முள்ளம் வழியும் காமிச்சு கொடுத்து பின்னாடியே கோயில் வரை கடைசியாக கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்துட்டு அங்கேயும் சிற்பக்கலை எல்லாம் இருக்குது, அங்கேயும் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஒயிட் கலர் கோட்டை ஏஞ்சல் என் கண்ணுக்கு தெரிறாங்க. இங்கே அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது, ஆனால் அவ்வளோ சிற்பங்களும் எனக்கு பெருசாக கண்ணுக்கு தெரியல. அந்த ஒயிட் ஏஞ்சல் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிறாங்க. அப்படியே ஒரு பார்த்தேன், டக்குன்னு என் மைண்டில் ஓடின பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அழகா சிரிச்ச முகம் அந்த ஒரு பாட்டு நான் வருது. அந்த பாட்டை படிச்சு நம்ம ஜெயசிலி பாட்டு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்போ தான் நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். இது ரிலீஸ் எத்தனை வருஷம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பொண்ணை வந்து பார்த்த உடனே எனக்கு பயங்கரமாக பிடிச்சி போச்சு. அந்த பொண்ணு மேலே சுற்றுறோம், அங்கே பொண்ணு எங்கெல்லாம் போதோ பின்னாடியே போகிறோம். அந்த கோயிலுக்குள்ள எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் நான் மச்சம் போயிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்திருக்காங்க. அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன், அப்புறம் என்னோட அக்கா, அவங்களுக்கு இவ்வளோ வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காரு. நாங்களாம் பார்த்தா ஒரு 5 அடி தான் போனோம். மச்சானோம் அடிச்சு நாங்களாம் தாங்குவோமா? அதுவும் அடுத்த ஊர் அடுத்த ஸ்டேட் வர, ஆல்ரெடி கர்நாடகா நமக்கு ஆகாது. ஸோ இப்படி இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மேலே செம்ம இன்ட்ரெஸ்ட். அந்த பொண்ணு மேலே சுற்றிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்படியே மதியம் ஆயிடுச்சு. மதியம் சரி மச்சான் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து அங்கே இருந்துட்டு அந்த பொண்ணு அப்படியே அந்த சாப்பிட்டு எல்லாம் நார்மலான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படி, ஏன்னா எவ்வளோ நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்து போகிற மாதிரி சரி நார்மல் தாண்டா அப்படின்னு நாங்களும் கிளம்பிட்டு வெளியே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பட்டடுக்கல் அப்படின்னு ஒரு பிளேஸ் அங்கேருந்து கிட்ட அதுவும் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அங்கே போயாச்சு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே சோகமாக உட்காந்து நம்ம வெயில் டயர்டு தாங்க முடியல. இந்த மாதிரி மதிய டைம்ல மே மாதம் தான் போனோம். வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு சோத்துல சாஞ்சி உட்காந்து கலை வச்சுட்டே இருந்தோம். பேசி இருக்கும் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அந்த பொண்ணு மறுபடியும் வராங்க. அங்கே என் மச்சான் அங்கே பாரு மச்சான் வா அப்படின்னா எனக்கு டக்குன்னு திரும்பி பார்க்க வர முடியும். மறுபடியும் அதே பாட்டு மனசுக்குள்ள அழகா சிரிச்ச முகம் அந்த பாட்டு ஓடும் பார்த்தா அந்த பொண்ணு ஒயிட் சுடிதார் மறக்க முடியாது. இன்னைக்கு வரை நான் மறக்க முடியாது. இன்ஸ்டன்ட் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னைக்கு வரை மறக்க முடியாது. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு பார்த்துட்டு. மறுபடியும் அப்படி அவங்க வந்து கோயில அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருந்தேன். இந்த பக்கம் இருக்கும்போது அவன் வந்துட்டு அந்த பக்கம் இருந்தான். அந்த பொண்ணு வந்துச்சு. பொண்ணு வந்து இப்படி போய் நான் விட்ட பேசுற மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். தப்பா நினைக்காதீங்க, இது எல்லாருக்குமே சிலவங்களுக்கு தோணும்ல, வெளியே போனா பார்க்கணும், சில பொண்ணுங்களை பிடிச்சதை பார்க்கணும்னு தோணும். எனக்கு அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு, அதனால பார்த்தேன். ஸோ ஏன்னா அவ்வளோ வந்து சிற்பங்கள் இருக்குமே, எனக்கு அவங்க தான் கண்டு தெரிஞ்சாங்க. ஸோ எனக்கு அது என்னமோ தெரியல, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு அடுத்து கோயில் ஃபுல்லாக சுற்றிட்டு அங்கே வந்து அது கோயில் நம்மளுடைய டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஏன்னா சாமி அப்படின்னு கூட பெருசாக ஒரே ஒரு இடத்துல சாமி இருந்து அப்புறம் எந்த இடத்துல சாமிலாம் கிடையாது. உடனே அப்புறம் அவங்க வந்து மியூசியம்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணு கூட சுற்றி பார்த்துட்டு அவங்க போகிற இடத்துல நாங்களும் போயிட்டு ரிட்டன் வந்து வெளியே வந்துட்டோம். அப்போ வந்து நாங்கள் ஒரு கோயிலில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சும்மா ஃபோன் நான் வந்து வீடியோ பேசிக்கிட்டே இருப்பேன் ஏதாவது. அப்போ வந்து வீடியோ எடுத்தால் அந்த பொண்ணு டக்குன்னு நான் அந்த பொண்ணை திரும்பி எடுக்கணும் கண்டிப்பாக எடுக்கல, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது மட்டும் இல்லை, சடனாக அந்த பொண்ணு பின்னாடி வந்து இருக்குது. இது எப்போனா அந்த ஐயோலிங்க பிளேஸ் இருக்குல்ல, ஐயோலிங்க பிளேஸில் எடுத்த வீடியோ வந்து இது நான் பட்டெடுக்கல சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த ஐயோலிங்க பிளேஸ்ல வீடியோ வந்து நான் அப்போ அந்த பொண்ணை பார்க்கல, திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த வீடியோலாம் இருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்துட்டு எனக்கு பிரிஞ்ச வரைக்கும் மனசே இல்லை மச்சான், அதனால சுற்றி பார்ப்போம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் கிளம்பி வந்துட்டு வரோம். பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஆக்சிடென்ட். அதை பார்த்துட்டு மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. எவ்வளோ சந்தோஷமா இருந்த இடத்துல சடனாக அப்செட் ஆகி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த பொண்ணு எனக்கு பிரிஞ்சதுமே ஒரு கஷ்டமா இருந்துச்சு. சடனாக ஒரு ஆக்சிடென்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமாவே இருந்துச்சு.
அப்புறம் அப்படியே வந்துட்டு இருந்தோம் பைக்கில் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு இப்போ இருக்கிறதே பெரிய கையில இருக்கான். நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே கேமரால வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கோயிலில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம், ஒரு லாங் ஷாட் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பேன். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபேமிலி அந்த பொண்ணு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றது, இதில் என்ன மறக்க முடியாதனால, ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து கோயின்சிடென்ட்டா என்ன எனக்கு தெரியாது. பட் என் வாழ்க்கையில போட்டு எதுக்கு இந்த பொண்ணு வந்தாங்க எனக்கு ரீசனே தெரியாது. பட் எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வரை எனக்கு நினைச்சிட்டு இருக்கேன். பட் லவ் கிடையாது, ஒரு க்ரஷ் அப்படி வச்சுக்கலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஒரு பொண்ணு இருப்பாங்க, நீங்க எங்கேயா போயிருப்பீங்க, பிடிச்சிருக்கும். அதாவது நம்ம ஒரு 10 வருஷம் பழகினவங்களே டக்குன்னு மறந்துடும். சில வயசுல நம்ம ஸ்கூல்ல படிச்சவங்க ஞாபகம் இருக்க மாட்டாங்க, சிலவங்கலாம் டக்குன்னு மறந்துருப்போம். அந்த மாதிரி பிடிச்ச ஒரு பொண்ணு டக்குன்னு நம்ம தான் மறக்க மாட்டோம். இந்த மாதிரி மறக்காம உங்க லைஃப்ல யாராவது இருப்பாங்க, கண்டிப்பா ஞாபகம் இருந்தா கீழே கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கார போது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம போட எல்லா வீடியோ வரும். உங்களோட லவ் ஸ்டோரியும் எனக்கு ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ண நம்ம வீடியோல போடலாம். ஏன்னா ஒவ்வொரு லவ் ஸ்டோரியும் ஒவ்வொரு அழகா இருக்கும். எல்லா லவ் ஸ்டோரி பத்தி தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அழகான லவ் ஸ்டோரி பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல. ஸோ எல்லாரும் லவ் ஸ்டோரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. யாராவது உங்களோட லவ் ஸ்டோரி இருந்தால் போட நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, நான் வந்து அடிக்கல. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமோட ஐடி கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அந்த லவ் வந்து நம்ம அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா நிறைய லவ், இப்போ நான் லவ் பண்ணி வச்சுக்கலாம், என்னோட லவ் வந்து அழகாக நான் நினைப்பேன். அந்த மாதிரி உங்களோட லவ் எவ்வளோ அழகா இருக்கும், பட் உங்களோட லவ் எப்படி இருக்கு அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்சுக்கணும் இருக்கல, பட் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும். சில நிறைய பேருக்கு யூஸ் ஆயிருக்கும். ஏன்னா இப்போ எதுக்கு சண்டை வருது, எதுக்கு பிரிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் சிலவங்க இன்னசென்ட் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து புதுசு புதுசாக கத்துக்கலாம். நிறைய விஷயம் இருக்கு காதல்ல. காதல் கத்துக்கிறதுன்ட்டு இல்லை, நல்லா இருக்கும், அதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. ஸோ ஓகே, பாய்.